சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திக்கின்றேன். தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான குரல்கள் இப்பொழுது தமிழர்கள் தாயக பகுதிகளில் அதிகமாக ஒலிக்க ஆரம்பித்திருக்கின்றது. தையிட்டி திஸ்ஸ மகா விகாரை என்று சொல்லப்படுகின்ற ஒரு விகாரையானது இந்த பகுதி ஒரு ஹை செக்யூரிட்டி ஜோனாக இருந்த காலப்பகுதியில் யாருடைய அனுமதிகளையும் பெறாமல் கட்டப்பட்ட ஒரு விகாரையாக காணப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த விகாரைக்கு எதிராக ஆண்டாண்டு காலமாக பல ஆண்டுகளாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தன்னுடைய ஆதரவாளர்களோடு சேர்ந்து இந்த விகாரைகளுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற அதேவேளை இந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற நிலமானது இந்த பகுதி மக்களுக்கு உரித்துடைய காணிகளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த காணி அவர்களுக்கு மீள வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலுவாக முன்வைத்து வந்திருக்கிறது. 2 ஆண்டு காலமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த போராட்டங்களை முன்னெடுத்து வந்தாலும் கூட ஏன் இந்த பகுதியில் இந்த போராட்டங்களுக்கான மக்கள் திரட்சி ஒன்று உருவாகவில்லை என்கின்ற விமர்சனம் கடந்த சில ஆண்டுகளாகவே அரசியல் பரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்ந்த ஏனைய கட்சிகளும் கட்சி தலைவர்களும் காணி உரிமையாளர்களும் வடக்கு பகுதிகளில் வசிக்கக்கூடிய சிவில் சமூக அமைப்பின் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் என இந்த போராட்டத்தில் பங்கெடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மையில் இந்த போராட்டம் தொடர்பாக அல்லது இந்த விகாரை தொடர்பாக அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்த பொழுது டிசிசி மீட்டிங்கில் பேசப்பட்டிருந்த பொழுது அவர் மக்களுடைய காணி மக்களுக்குத்தான் சொந்தம் என்பது போன்ற ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார். ஆனாலும் இந்த விகாரை விவகாரத்தில் அரசாங்கத்தினுடைய செயற்பாடு ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட கருத்திற்கு முரணாக இருப்பதாக விமர்சனங்கள் இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காணியின் உரிமையாளர்கள் ஒரு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள். இந்த போராட்டத்திற்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய இபிடிபியினுடைய செயலாளர் நாயகம் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன், சமகாலத்தினுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், செல்வம் அடைக்கலநாதன் உள்ளிட்ட பல்வேறுபட்ட அரசியல் தலைவர்கள் கூட இந்த போராட்டத்திற்கு தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இப்பொழுது இந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காணொலியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியான அடுத்தடுத்த கட்ட செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதிகாரிகளே துணை போகாதே, பதவிக்காய் துணை போகாதே, பதவிக்காய் துணை போகாதே. இந்த மண் எமது நிலம், எமது நிலம், எமது நிலம், எமது நிலம். அதிகாரிகளே பதவிக்காய் துணை போகாதீர். பௌத்த சிங்கள ஆக்கிரமிப்பிற்கு அதிகாரிகளே, அதிகாரிகளே, இந்த மண், இந்த மண், இந்த மண் இழக்க மாட்டோம், 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 இழக்க. எமது மண் எமது மண், எமது காணி, எமது காணி, எமது காணி, எமது நிலம், எமது நிலம், எமது கடல், எமது கடல். வாழவிடு, 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 வாழவிடு,
நிறுத்து நிறுத்து திட்டமிட்ட பௌத்த சிங்க வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரைக்கு 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 வேண்டாம் 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 ஆக்கிரமிக்காதே 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 இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் கையெட்டி மண் கையெட்டி மண் கையெட்டி மண் கையெட்டி மண் கையெட்டி மண் கையெட்டி மண் அபகரிக்காதே 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 கையெட்டி மண் 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 புத்தபெருமானை ஆக்கிரமிப்பு சின்னமாக்காதே 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 எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை வழிவிடு 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 வழிவிடு